பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஒளிதின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 29 அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், பலனை கொடுக்கும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். பலனை கொடுக்கும் கர்த்தர், அது என்ன பலன்? உலகத்தில் அநேக விதமான ஜனங்கள் அநேக விதமான உலக ரீதியான பலனை என்ன செய்வாங்க, வெளிப்படுத்துவாங்க. ஒரு சண்டைக்கு போனோம்னா என்ன செய்வாங்க, பலம் அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக யுக்திகளை கையாளுவார்கள். அநேக உடற்பயிற்சி செய்வாங்க, சத்தான ஒரு உணவை கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. அது மாத்திரமல்ல, அந்த பலனை அதிகப்படுத்தி எதிரியை மேற்கொள்வதற்கு என்ன செய்யணும், என்னென்னலாம் செய்யணுமோ அந்த டெக்னிக்கெல்லாம் என்ன செய்வாங்க, செயல்படுத்துவாங்க. அப்போ பலனை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ உடைச்சி பயிர் பண்ணுவாங்க. அடுத்து நிறைய காரியங்கள் என்ன செய்வாங்க, செயல்முறையை செயல்படுத்துவாங்க. இது உலகத்தில். இன்னும் பார்த்தீங்கன்னா, விளையாட்டில் என்ன செய்வாங்கன்னா, அதிகமான காரியத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க பயிற்சி எடுப்பாங்க, அதிகாலையில் எடுப்பாங்க, ஓடுவாங்க, இன்னும் பல காரியங்கள் செய்வாங்க. இது எல்லாமே ஒரு உலக ரீதியாக மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பலன். அது ஒரு பலனை வைத்து மேற்கொள்ளக்கூடிய எதிரிகளை எப்படி ஜெயிக்கலாம், எப்படி வெற்றி பெறலாங்கிறத கருத்தில் வச்சு ஒரு யுக்தியில் சொல்லிக் கொடுப்பாங்க. இது மனித பலன். இது இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்குற காரியம் என்னென்னா, பலனை கொடுக்குற கர்த்தர்னு சொல்லி பார்க்குறோம். மனிதனுக்கு பயிற்சி கொடுத்து அல்லது நல்ல உணவுகளை உட்கொண்டு உடற்பயிற்சி செய்து பலனை பெற்றுக்கொள்வது, மற்றவர்களை ஜெயிப்பது, அது வேறு. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த பலன் என்பது இந்த மனித பலமோ உலக பலமோ அல்ல. இது கர்த்தர் கொடுக்குற பலன். அது என்ன பலன்? அது ஆவிக்குரிய பலன், அது ஆத்மா பலப்படுத்துகிற பலன், சரீரத்தை வலிமையாக்கக்கூடிய பலன், உன்னத பலன். அந்த பலன் என்று சொன்னால் அது ஆவியானவரை கொடுக்கிறது. அப்போ கர்த்தர் கொடுக்குற பலன்னா அது யாரு? ஆவியானவர் தான் அர்த்தம். ஆவியானவரின் பலன் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பலன் ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் சாத்தானின் போராட்டங்களையும் எதிரிடைய எல்லா காரியங்களையும் என்ன செய்யும், தகர்த்து போட்டு விடும். அந்த பலன் ஒரு மனுஷன் பெற ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் பெற ஆரம்பிக்கும் பொழுது அவன் ஜெயிக்கிறவனாக இருப்பான், தோற்று போகவே மாட்டான். அப்போ அப்படிப்பட்ட பலனை நாம் என்ன செய்ய போகிறோம், யார் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டாங்க, தேவன் யார் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா, யாரை பார்க்குறோம்னா, நம்ம என்ன செய்யலாம், நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம கிதியோனை பார்க்கலாம். அவனுடைய அந்த கிதியோனுங்கிற மனிதன் தேவனுக்கு பயந்த மனிதனாக இருந்தான். ஒரு யுத்தத்தில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான மனிதனாகவும் நல்ல ஒரு பார்த்திங்கன்னா விவசாயத்தில் ஈடுபாடு உள்ள மனிதனாகவும் இருந்தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அந்த நாட்களில் காலத்தில் அவங்க காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களாகிய தேவ ஜனங்கள் மீதியானியர் என்ற எதிரிகள் கையில் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. பாவத்து நிமித்தம் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. தேவன் ஒப்பு கொடுத்திருந்தார். அந்த மீதியானியர்களை நசுக்கினார்கள், ரொம்ப அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தினாங்க. இவங்க வயல்வெளியிலலாம் என்னென்ன விளைஞ்சதோ அதெல்லாம் என்ன செய்வாங்க, சேதப்படுத்திடுவாங்க. அன்றைக்கி உயிரில் கொலை பண்ணிடுவாங்க, சிறைக்கு கொண்டு போயிடுவாங்க. பல விதமான அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. யார்? எதிரிகளாகிய மீதியானியர். அப்போ அப்படிப்பட்ட சூழலில் இருக்கும் பொழுது அந்த மீதியானோட இன்னும் சில எதிரிகளை சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் இருக்கும்போது ரொம்ப உடஞ்சி போய் ஜனங்கள் அழுதுட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, திடீர்னு தரிசனமாகி கிதியோனை பார்த்து சொல்வார், பராக்கிரமசாலியை நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுதார். அப்போ கிதியோன் சொல்வார், எதிரிகள் எல்லாருமே எங்களை போட்டு அடிமையாக்கிட்டு இருக்காங்க, அப்போ எங்களை ஏன் அப்படி பண்ணுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் வேதனையில் அப்படி சொல்லுவான். அப்போ அவன் சொல்லும் பொழுது பலன் இல்லாத நிலையில சொல்லுவான். அப்போ தேவன் சொல்லுவார், நான் உனக்கு பலனை தருகிறேன். எதிரியை குறித்து நீ நினைச்சிட அங்கலாய்க்கிற, எதிரிகளை குறித்து சத்துருவை குறித்து நீ சோர்ந்து போய் வார்த்தை சொல்கிற, இல்லை, உனக்கு தேவை மனித பலம் அல்ல, என்னுடைய பலனை, ஆவியானவருடைய பலனை, கர்த்தருடைய பலனை தருகிறேன் சொல்லி இந்த பெற்றுக்கொள்ள சொல்லி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ புறப்பட்டு போய் எதிரியை என்ன செய், வெட்டி வீழ்த்து, உன்னை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி தேவன் அவனுக்கு அவருடைய பலனை கொடுக்க ஆரம்பிக்கிறார். விளக்கிறங்க, மனுஷனுக்கு பயிற்சியை கொடுத்து சத்தான உணவுகளை கொடுத்து பல யுக்திகளை கொடுத்து திட்டங்களை தீட்டி வெற்றி பெற வைக்கிறது அது மனித பலம். ஆனால் இங்கே கிதியோனுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த பலம் அது அல்ல, தேவனுடைய பலத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த பலத்தை வைத்து கொண்டு 7ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறான், அவன் அப்படியே என்ன செய்யறான், அப்படியே ஆண்டவர் சொல்கிற ஆலோசனை அப்படியே போகிறான். 3 படையை பிரிக்கிறாங்க. இக்காலத்தை ஊதி
என்ன செய்கிறாங்க, கையில் தீ வடிச்சுக்கிறாங்க, பானையை உடைக்கிறாங்க. கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே, தேவ பலன் இறங்கின உடனே கொஞ்சம் தினமாக இருந்தாலும் எதிரி என்னச்சுன்னா ஜெயிக்க ஆரம்பிக்கிறான். எதிரிகளுக்குள்ள தேவன் கலக்கத்தை உண்டாக்கி ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எலும்பு பண்ணி தோற்கடிக்கப்பட்டார். கிதியோனுக்கு முன்பாக தேவனுடைய பலத்தினால் அவர் ஜெயிக்க ஆரம்பித்தார். பாருங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரிகளும், நீங்கள் பல விஷயங்களை நினைக்கலாம். படிக்கிற விஷயத்தில் என்னால் எழும்ப முடியலையே, வேலை விஷயத்தில் சிறப்பாக செய்ய முடியலையே, அல்லது ஊழியர்கள் நினைக்கலாம், ஊழியத்தை சிறப்பாக பண்ண முடியலையே, போராட்டங்கள் ரொம்ப இருக்கு, ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கேனே, கீழாக்க போயிட்டு இருக்கிறேனே, முன்னேற்றமே இல்லையே, அப்படி இப்படி பல விதமான பலன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு கிதியோனை பார்த்து, உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போன்னு சொல்லி, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவான்னு சொல்லி பலனை கொடுத்து ஜெயிக்க வைத்தார்ல, அதே பலனை அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது முதல்ல ஜெயிக்க வைக்கிறவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த கர்த்தரிலிருந்து அந்த பலனோடு நாம் செல்லும் பொழுது, எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த சூழலாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, ஊழியமாக சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட காரியமாக சரி, எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய பலத்திலே நாம் செயல்படும் போது, பெற்றுக்கொண்டு நாம் நடத்தும் போது வெற்றியை கர்த்தர் என்ன செய்வார், கொடுப்பார். ஆகவே மனித பலம் அல்ல, தேவ பலத்தை சார்ந்து கிதியோன் என்ன செய்வார், செயல்பட்டார், பெற்றுக்கொண்டார். இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், வாலிப பிள்ளைகளும் தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு, கர்த்தர் கொடுக்கிற பலனை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம தொடர்ந்து முன்னேறுவோம். அதனால தான் இன்னைக்கு சங்கீதம் 29:11 என்ன செஞ்சோம், கர்த்தர் தம்ம ஜனத்துக்கு பலன் கொடுப்பார்னு சொல்லி பார்த்தோம். எந்த ஜனத்துக்கு கொடுத்தாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிதியோன் மூலமாக கொடுத்தார். அவங்க கொடுத்தார்ல, இன்னைக்கு இதை கேட்குற பார்க்குற உங்களுக்கும் கொடுப்பாராக. தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் தேவ பலனை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் முன்னேற வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர்களுடைய உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.